பல பெயர்கள் உண்டு. சிதம்பர ரகசியம் என்று கூறப்படும் பகுதியில் தங்கத்தால் ஆன வில்வ மாலை தொங்கும் காட்சியை தரிசனம் செய்தால் முக்தி கிடைக்கும். இதைதான் பார்க்க முக்தி தரும் தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் சிதம்பரம் ஆகாய ஸ்தலமா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த ஆருத்ர தரிசனமான நடராஜரின் நடனத்தை காண வைகுண்டத்திலிருந்து பூலோகம் வந்த ஆதிசேஷனுக்கு சிவபெருமான் தரிசனம் கொடுத்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலில் பள்ளி கொண்ட விஷ்ணு பகவான் ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. இதை பார்த்த ஆதிசேஷன், விஷ்ணு பகவானே, உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்க, அப்போது விஷ்ணு பகவான் ஆடல் வல்லலான சிவபெருமானின் நடனத்தை திருவாதிரை நாளன்று நான் கண்டேன். நடராஜராக சிவபெருமான் ஆடிய திருத்தாண்டவமே என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாயிருக்கு. தன்னுடைய ஆசையை விஷ்ணு பகவான் கிட்ட